அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வார்ச்சடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்து எழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை நினைச்சனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மரத்தகத்தோர் பாடலாடல் வேணி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையா நெடுங்களம் மேயவனே இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுமே அல்லே இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவே அல்லே கடல் தனில் மூதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இருவோயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுரோரை அரண்ணே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 30ஆம் நாள். இன்று கடைமுகம் என்று சொல்வது துலாக்கவியர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு கடைசி நாள். நாளைக்கும் ஒரு நாள் பழ விழா, முடவன் முழுக்கு இந்த பேர் நாளைக்கு. அதனால் அந்த முடவன்னா நொண்டி, அவனுக்காக ஒரு நாள் அந்த பவர் இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்குது. அது பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அது என்ன நமக்கு தெரியாது. அதனால் இன்றுடன் இந்த ஐப்பசி மாதம் துலா மாதம் இன்றுடன் நிறைவேறுகிறது. நாளையிலேருந்து கார்த்திகை மாதம், அருமையான மாதம். அதுவும் நாளைக்கு 1ஆம் தேதி சோமவாரம் வந்துடுது. 1ஆம் தேதியே கார்த்திகை சோமவாரம் வந்துடுது. அருமையான நாள். நாளைக்கு ஐயப்ப பக்தர்கள்லாம் மாலை அணியக்கூடிய அருமையான நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி, அஸ்த நட்சத்திரம், அமிர்த யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று நாளெலாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது. இன்று சூரியன், புதன், சுக்கிரன் துலாத்தில் இருக்கு. செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு. சனி சொந்த வீட்டில் ஆட்சி இருக்கு. சனி பகவானோட ராகு பகவானும் இருக்கிறாரு. குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. கேது சிம்மத்தில் இருக்காரு. சந்திரன் கன்னிக்கு வந்துட்டார். அஸ்த நட்சத்திரம்னால கன்னிக்கு வந்துட்டார். அதனால் இன்று கிரகங்களுடைய அமைப்பு இது. இந்த மேஷ ராசிக்கு இந்த நாடு எப்படி இருக்கிறது இது பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 4ல் இருக்காரு. சனி ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல இணைவு, அருமையான அமைப்பு. மேஷ ராசிக்கு நல்ல நேரம். ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு சிறந்த அமைப்பு. அதோட சனி பகவான் ராகு 11 இருப்பது நல்லது. 10ஆம் அதிபதி 11 இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. ஆனால் சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல இணைவு என்று சொல்லலாம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் ரொம்ப கவனம் தேவை. 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அவர் இந்த கார்த்திகை 30 அங்கே இருப்பார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மிதன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல அருமையான இடத்துல இருக்கார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அது ஒரு பெரிய நிறைவு. அந்த 2ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல நிறைவை காட்டும், நல்ல அமைப்பு. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும் மிதுன ராசி என்பது.
கடகராசி என்பதே உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. குரு பகவான் ஜென்ம குரு, எந்த கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லை. ஒரே ஒரு கிரகம் மட்டும் நல்லாக இருக்குது, 4ஆம் அதிபதி பலமாக இருக்காரு, அது மட்டும் நல்லது. அடுத்து 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு, இது ரெண்டும் கடகராசிக்கு நல்லது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, இடம் மாற்றங்கள் ஏற்படும். சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும், எந்த காரியத்தை நீங்கள் நிலைவாக செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சிம்மராசி என்பவர்களை நீங்கள் கேது அதில் இருக்கிறதுனால 2வது குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அன்பான சிம்மராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு, நல்ல பலனை தருவார், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை நன்மை உண்டு என்று சொல்வது. கன்னிராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். சனியும் ராகும் 6ஆம் இடத்தில் இருப்பது பெரிய அமைப்பு. அன்பான துளாராசி என்பவர்களே உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார் குரு, 10ஆம் இடத்துல இருக்க குரு பவுசை குறைப்பார் என்று சொல்லுவாங்க, நல்லது நடக்காது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள், வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காரு, நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 8ஆம் இடத்துல இருக்காரு, அட்டம குரு, எதுவுமே நடைபெறாது, தொட்டது தொடங்காதுன்னு சொல்லுவாங்க. பார்த்து புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, நல்லது நடக்காது. அதனால் தடைப்படும், தாமதமாகவும் காசை விரயம் பண்ணாதீங்க. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். இந்த கார்த்திகை 30க்குள்ளே நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறது அனைத்தும் நடக்கும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம், உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்க்காத செயல்லாம் இப்போ கார்த்திகை 30க்குள்ளே நடந்துடும், அது ஒரு பெரிய அமைப்பு. அதனால் நல்ல நேரம், நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான இந்த 3 ராசி அன்பர்களும் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய கோளறு திருப்பதியம் என்ற பதியத்தை சனிக்கிழமை காலை மாலை பாராயணம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால் நாம் எல்லோரும் நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும். நம்முடைய குழந்தைகள் நமக்கு நல்ல குழந்தைகளாக நமக்கு பிறக்கணும், அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை நல்ல அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை, என் அன்னை பராசக்தி முத்துமகாமாரி என்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.